சிரிப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. அறிவுரை கேட்கறதுல ஒரு அப்ஜெக்ஷனும் கிடையாது. யாருகிட்ட வேணும்னாலும் போய் அறிவுரை கேட்கலாம். நமக்கு மூத்தவர், இளையவர், படித்தவர், படிக்காதவர், அனுபவஸ்தர், அனுபவம் இல்லாதவர், யார்கிட்ட வேணுமானாலும் அறிவுரை கேட்கலாம். ஆனாலும் கூட அதில் இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் இருக்குல்ல, கேட்குற அறிவுரையில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்னு கொஞ்ச நேரம் உட்காந்து சுயமாக யோசிக்கணும். அதைத்தான் திருவள்ளுவர் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, உன் சொந்த புத்தி எங்கப்பா போச்சு அப்படின்னு சில பேரை கேட்பாங்க. அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிய, உனக்கு சொந்தமாக ஒரு புத்தி இருக்கும்ல, அதை வச்சு யோசிச்சிருக்க வேணாமான்னு ஒரு கேள்வி கேட்பான். அது உண்மைதான். ஒரு கிராமத்தில் கணவன் மனைவி, கணவன் மனைவினா சண்டை வராமல் இருக்குமா என்ன? சண்டை, கடுமையான சண்டை, கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை போட்டு எப்போவுமே வீட்டை விட்டு வெளியே போகணும் கணவன் மனைவியை அனுப்புவார். அந்த வீடு வித்தியாசமானது. அந்த அம்மா ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்க அம்மா நல்ல சண்டை போட்டு கணவனை வீட்டை விட்டு வெளியே தள்ளி கதவை சாத்தி பிடிச்சி, போ வெளியே, இனிமேல் வீட்டுக்குள்ளே வராது அப்படின்னு மனைவி சொல்லிட்டாங்க. அவர் அப்பாவியாக தெருவில் இறங்கி நடந்து வந்துக்கிட்டு இருக்கார். எதிர்த்தாப்பில் இவருடைய பழகிய சிநேகிதன் ஒருத்தான் எதிர்த்தாப்பில் வந்துக்கிட்டு இருக்கான், நண்பன். என்னப்பா இந்த நேரத்தில் இப்படி வந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு அவன் கேட்குறான். உன்னையே தான் நான் தேடி வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொன்னான். என்னையே தேடி வந்துக்கிட்டு இருக்கியா, என்ன விஷயம்? இல்லை, கணவன் மனைவி 2 பேருக்குள்ளே சண்டை வந்துக்கிட்டு இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கிறது எப்படி, அதுக்கு ஒரு அறிவுரை சொல்லு அப்படின்னு அவன் கேட்டான். சண்டை வந்தால் எப்படிடா சந்தோஷமாக இருக்க முடியும்? அவன் திருப்பி கேட்டான். அதுக்கு தான்டா உன்னையே கேட்க வந்திருக்கேன், நீ ஏதாவது புதுவிதமாக ஒரு யோசனை சொல்லுவ. 2 பேருக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கு, அது இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும்னா எப்படி அதை சமாளிக்கிறது, அதை சொல்லு அப்படின்னு இவன் கேட்டான். அதுக்கு ஒரு அருமையான யோசனை இருக்குது, அது நீ சரிப்பட்டு வருவியான்னு எனக்கு தெரியல அப்படின்னா. சொல்கிறா, நான் செய்கிறேன்னு. இப்போ உன் மனைவி உன் கூட சண்டை போடுறாங்க, வீட்டை விட்டு வெளியே போகணும், கதவை தள்ளிட்டாங்க, சாத்திட்டாங்க. ஆமாம், நான் என்ன சொல்கிறேன், நீ உடனே இன்னொரு கல்யாணம் பண்ண, 2வது பொண்டாட்டி கட்டிக்க. 2வது பொண்டாட்டி கட்டிக்கிட்டா சண்டை வராதான்னா? சண்டை வரும். பொண்டாட்டியோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது நீ 2வது பொண்டாட்டி வீட்டுக்கு போயிடலாம். அவள் வெளியே உன்னை தள்ளி கதவை சாத்தினான்னா 2வது பொண்டாட்டி வீட்டுக்கு போய் கதவை தட்டலாம், அவள் வீட்டில் நீ இருக்கலாம். 2வது பொண்டாட்டி வீட்டில் சண்டை வந்துடுச்சுன்னா பொண்டாட்டி வீட்டு கதவை தட்டலாம், அப்படி இருந்துக்கலாம். அவங்க 2 பேரும் தான் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்களே ஒழிய நீ சுகமாக மாறி மாறி குடியிருந்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கலாம். எப்படி ஐடியா அப்படின்னா அவன் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அப்படின்னவன் 1 மாதத்துக்குள்ளே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிவிட்டான். 2வது பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிட்டான், சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறான் பாவம். கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டி வீட்டுக்கு போனான் பாருங்க. ஏயா, எனக்கு தெரியாமல் நீ 2வது கல்யாணம் பண்ணிட்டியா, ஓடிரு, இனிமேல் இங்கே வரக்கூடாது, 2வது பொண்டாட்டி வீட்டுக்கு போகணும்னு சொல்லி திருப்பி வெளியே தள்ளி கதவை சாத்திவிட்டான். சாயந்தரம் நேரம் வேற. சரி, இருக்கே நம்மால் சொன்ன ஐடியா, இன்னொரு 2வது மனைவி வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்ட்டு நேராக நடந்து அங்கே போனான். அங்கே போனோடனே அந்த அம்மா கதவை திறந்து வச்சு உட்காந்துருந்துச்சு. இவன் போனோடனே எந்திரிச்சு வந்துச்சுல, ஏயா என்னையே கல்யாணம் பண்ணேன், கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல, இப்போ தான் கேள்விப்பட்டேன் உனக்கு முதல்ல ஒரு பொண்டாட்டி இருக்காம்ல, ஓடிடு அங்கேயே, இங்கே வராதன்னு சொல்லி கதவை சாத்திவிட்டான். ராத்திரி 8-9 மணி ஆகிப்போச்சு. இந்த நேரத்தில் அவளும் கதவை சாத்திவிட்டா, இவளும் கதவை சாத்திவிட்டா. நம்ம எங்கே போகிறது? அப்படியே நடுத்தெருவில் நடந்து போய்கிட்டு இருக்கான் கிராமத்தில், இருட்டில். என்ன பண்ணுறது? ஊர் ஓரத்தில் ஒரு பழைய பாலடைஞ்ச ஒரு கோயில் இருக்குது. இன்றைக்கி ராத்திரி அங்கேயாவது உட்காந்து பொழுதை கழிச்சிட்டு காலையில் யோசிப்போம் அப்படின்ட்டு உள்ளே போனான்ல கோயிலுக்குள்ளே. வெளிச்சம்லாம் ஒன்றும் கிடையாது, லேசாக நிலவு வெளிச்சம் அப்படி லேசாக கசிஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போது ஒரு மூலையில் ஒருத்தன் ஆள் உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. இவன் மெதுவாக போய் பக்கத்தில் நின்னான்ல, வாப்பா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. டே கோவாலு, நீ என்னடா இங்கே உட்காந்துருக்கேன்னு கேட்டான். அவன் பழைய சிநேகிதக்காரன். அவன் தான் 2 பொண்டாட்டி ஐடியா கொடுத்தவன். என்னடா இங்கே உட்காந்துருக்கேன்னு? உன் கதை தான், 2 பொண்டாட்டி விரட்டி விட்டாளுகளா அப்படின்னு கேட்டான் கோவாலு. ஆமாடா அப்படின்னு. அதான் நான் உட்காந்துருக்கேன். ஏண்டா நீயே இப்படி உட்காந்துருக்கும் போது ஏன்டா என்கிட்ட அந்த ஐடியாவை கொடுத்த அப்படின்னு. எனக்கு துணைக்கு ஆள் வேணாமா, அதான் அந்த ஐடியாவை கொடுத்தேன். உட்காரு, விடிய விடிய உட்காந்து பேசிட்டு காலையில் இன்னொரு ஐடியா பண்ணுவோம் அப்படின்னா பாருங்க. எல்லா அறிவுரையும் கேட்டுக்கலாம், சுயமாக ஒரு பரிசோதனை பண்ணோம்னா தான் அதுக்கு ஒரு முடிவுக்கு வர முடியும்.
அடுத்த ஒரு நிகழ்வில் பார்ப்போம். இந்த நாள் இனிய நாளாக நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.